எவ்வளோ அழகாக எல்லாம் பெயிண்டெல்லாம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகாக நம்ம ஆளுங்க கோயில் தான் கோயில் தான் அர்த்தநாரீஸ்வரர். இருந்தாலும் அர்த்தநாரீஸ்வரர். இதுதான் ராஜகோபுரம். இல்லை இது சாமி இருக்கிற கோபுரம். இதில் தான் பொங்கல் எல்லோரும் வைக்கிறது. கன்னிமார் 7 கன்னிமார் துணை சொல்லுவாங்களா, 7 கன்னிமார்கள். 7 கன்னிமார் இருக்காங்க. இதுதான் 7 கன்னிமார். இந்த கோயிலோட பூர்வீகம் எங்கே இருக்குன்னா முத்தூரில் இருக்குது. எங்களுக்கு பாருங்க 7 கன்னிமார். தலவிருட்சம் வில்வமரம். தலவிருட்சம் வில்வமரம் பாருங்க, வில்வமரம். செங்காளியம்மன். அம்மன் செங்காளியம்மன். செங்காளியம்மன். அவ்வளோ சக்தியான ஒரு அம்மன் செங்காளியம்மன் சொல்லுவாங்க. எங்கள் குலதெய்வத்து பேர் உண்மையான தலைமை இது வந்து செல்வகுமார். எங்கள் சாமி பேர் வந்து செல்வகுமார். இது செங்காளியம்மனுக்கு வாகனம். செல்வகுமார் எங்களை முருகன். அது கூடவே வந்து செங்காளியம்மன் கன்னிமார் எல்லாம் இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி தொட்டு ஊஞ்சல் ஆட்டி விடணும். பாருங்கள், ஊஞ்சல் ஆடுறது. அப்புறம் நவகிரகம் பாருங்கள், நவகிரகம் பாருங்கள், நவகிரகம். குதிரை பாருங்கள் எவ்வளோ பெருசு. பாருங்க, எங்களுக்கு வந்து சுத்த பூசை செல்வகுமார சாமி முருகன். அப்புறம் வெளியில் வந்துட்டால் கிடா வெட்டுறது. எங்களுக்கு ஒரு எங்கள் சமுதாயத்தினருக்கு வந்து குழந்தைகள்லாம் மொட்டை அடிக்கணும், இது பண்ணோம் அப்படின்னா அவருக்கு வெளியில் குப்பண்ண சுவாமின்னு சொல்லியிருப்பார். இங்கே பாருங்கள், வேலெலாம் பாருங்கள், குப்பண்ண சுவாமின்னு சொல்லி இருப்பாங்க. இங்கே பாருங்கள், காட்டுறேன். குப்பண்ண சாமி இங்கே பாருங்கள், போர்டு எழுதியிருக்கு. பாருங்கள், குப்பண்ண சுவாமி.
எப்படி இருக்கார் பாருங்க ஜம்முன்னு. எழுதியிருக்குங்களா குப்பண்ணன்னு? இங்கே பாருங்க எழுதியிருக்கு குப்பண்ணன். இங்கே பாருங்க குப்பண்ண சுவாமி சந்தன காப்பு அலங்காரத்தோடு இருக்கார் குப்பண்ண சுவாமி. பார்த்தீங்களா? என்ன வேண்டுதல் நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த வீடியோ மூலியமாக வேண்டிக்கிட்டிங்கன்னா கூட அவர்கிட்ட அப்படியே நடக்கும். பாருங்க கோயிலே கிடா வெட்டலாம். பாருங்க அம்மிக்கல், ஆட்டு உரல் எல்லாமே இருக்குது, இங்கேயே இருக்குது. இவருங்க சாப்பிட்றதுக்கு எல்லாம் அடுப்பு கடுப்பு எல்லாம் கறியெல்லாம் வாட்டி வெட்ட பிடிக்க எல்லாம் இருக்குது பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ் ஃபஸ்ட்டு. பார்த்தீங்களா? ஆமாம், இதுதான் எங்களோட குலதெய்வம்.